All right, guys. Right. So நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். So ரைட். ஸோ 7 பேர் வந்திருக்காங்க. மிச்சம் 4 பேரை காணல அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்ரான் அண்ட் ஷேபான்னு சொன்னா 12 பேர்ல 2 பேர் போனா மீதி 3 பேரை காணல. என்ன ரீசன் என்ன விஷயம்னு தெரியல. இன்ஃபார்மும் பண்ணல இல்லையா அரப்ஷா? இன்ஃபார்ம் பண்ணல. ரிஃப்கி நேரம் ஆன்லைன்ல தானே நான் பாரு. ரிஃப்கி இப்ப சொன்ன வர சொல்லி வாரன்னு சொன்னான். சரி. சிம்லா என்னவா? சிம்லாவை காணல. தேடலாதரா ஒவ்வொரு கலையும் பேத்தி கிளாஸ் தெரியும் தானே. ரைட், அது பிரச்சனை இல்லை. சரி, இனி அது அவங்க இருக்கும் இல்லையா? ரைட், சரி, பிரச்சனை இல்லை. பட் இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனது லேட் ஆனதானே, அதனால அவங்க சில டைம் பத்தியா இருக்கலாம், இல்லாட்டி சில டைம் தூங்கி இருக்கலாம். ஒன்றும் செய்யலாது, அது என்னுடைய ஃபோல்ட் தான். ரைட், சரி பாப்போம். நாளைக்கு அந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆகல. ரைட், சரி. இன்றைக்கு நாங்க வந்து ஷேபா கதைச்சிருந்தவா என்னட்ட இந்த உங்களுக்கு திங்கட்கிழமை வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் எக்ஸாம் அசைன்மெண்ட் அப்படியா? அதனால ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்க தொடங்கலுமா அப்படின்ற மாதிரி கதைச்சா மட்டாக்களும் அப்படித்தான் விரும்புறாங்கன்னு சொல்லி. ஸோ என்ன செய்ய, நான் இன்னைக்கு வெப் டெவலப்மெண்ட் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் இன்னும் தொடங்கல தானே. ஸோ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் தொடங்கவா இல்லாட்டி வெப் டெவலப்மெண்ட் தொடங்கவா, என்ன செய்யும் கேட்டால காணல இன்றைக்கு. ஸோ நீங்க எல்லாருமே சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர்ல தொடங்கினா நல்லா சார். ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. அதுவும் ஸ்டார்ட் பண்ணா நம்ம முடியும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்றேன்னா ஸ்டார்ட் பண்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. கேட்டல் வரலையே. ரைட், அப்ப இந்த இன்றைக்கு இப்ப வராத ஆக்கல என்ன செய்யறது? இப்ப கிளாஸ் ரெக்கார்ட்ல போறதை வந்து நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். ரெக்கார்ட்ல போறது வந்து அந்தந்த ஆக்கள் தேவைப்பட்டா மட்டும்தான் நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நான் முதல் யோசிச்சேன் ஒவ்வொருநாளுமே ரெக்கார்ட் பண்ணி போடலாம்னு சொல்லி. பட் அதுக்கு பிறகு நான் அதை முன்னுரிமைப்படுத்த இல்லை. காரணம் தேவைப்பட்டா மட்டும் அந்தந்த ஆக்களுக்கு மட்டும் அதை ஷேர் பண்ணலாம்னு சொல்லி. கூகுள் கிளாஸ் ரூம்ஸ்ல இருக்கும் வீடியோஸ், பட் நான் அந்தந்த ஆக்களை மட்டும் ஆக்சஸ் பண்ண விடுற மாதிரி. மற்றபடி கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ இல்லாட்டி கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஸோ அதுல ஒரு கவன இனங்கள் குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி கிளாஸ் வீடியோஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி. ஸோ கிளாஸ்ல ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாமல போயிருமோ என்ற ஒரு கேள்விகள் வந்ததால நான் வந்து ரெடியா சரி அப்ப இதை ரெடியா நாம கிளாஸஸ் கொண்டு போவோம். தேவைப்படுறாங்களுக்கு மட்டும் வீடியோவை நான் அப்லோட் பண்ணி வச்சிருப்போம், வந்தாங்களுக்கு மட்டும் அந்த லிங்கை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல தான் நான் அதை. ஸோ அதனால அந்தந்த ஆக்கள் கட்டாயம் வரணும், அட்டன் பண்ணணும். ஸோ கிளாஸுக்கு வராட்டி முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணாதான் அந்த ஆக்களுக்கு அந்த வீடியோவை நான் ஆக்சஸ் பண்ண விடுவேன். ரைட், ஸோ இது இன்றைக்கு சொல்றேன். அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் கட்டாயம் இதன்படி தான் நடந்து கொள்வோம். ரைட், ஸோ அதனால அதை கவனிச்சு கொள்ளுங்க. அண்ட் மற்றாக்களுக்கும் அதை சொல்லிக் கொள்ளுங்க. சரியா? ரைட், என்னன்னு சொன்னா அந்த டைமே இப்ப நீங்க வீடியோ பாக்குறதால என்ன பத்தியும் பெரிய ஒரு யூஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். காரணம் நீங்க அந்தந்த கிளாஸ் அட்டன் பண்ணி டவுட்டுகள் கேட்டு கொண்டாதான் உங்களுக்கு உள்ளங்கம் இல்லையா? வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்றதுக்குரிய மெயின் ரீசன் ஒன்றுதான், கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கிற ஆக்கள் அதை திருப்ப இருக்கு. அந்த டைம்ல கவரேஜ் வராட்டி அந்த டைம்ல என்ன நடந்தது என்றதை கவனிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ ரெக்கார்டிங். ரைட், ஸோ அதனால கட்டாயம் நீங்க கிளாஸ்ல ஒரு இம்பாக்ட் ஆகணும். ஸோ அதை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், சரி, நம்ம சப்ஜெக்ட்ல வருவோம். அப்ப நாம இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம், ரிஃப்கி இப்பதான் ஜாயின் ஆகுறேன். எங்க ஜாயின் ஆனா திரும்ப காணாம போயிட்டான். வந்தேன் தெரியா போனேன் தெரியா நாளு. ரைட், சரி, அப்ப நார்மலா நாம இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பாடம் வந்து ரைட். ஸோ நம்ம சாப்டருக்குள்ள வருவோம். ஸோ நாங்க இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பாடம் அப்ப ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் என்ற பாடத்தை இன்றைக்கு நாங்க தொடங்குவோம். ரைட், ஸோ இன்றைக்கு டைம் கொஞ்சம் கூட எடுக்க இயலாது. பட் நாளைக்கு நான் டீப் இறங்குவேன். ரைட், பட் இன்றைக்கு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் பற்றி கதைக்கிறதுக்கு முன்னாடி அப்ப நாங்க வளமையா செய்யற விஷயம் தான். ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நான் ப்ரோக்ராம் என்றா என்ன, ப்ரோக்ராமிங் என்றா என்ன, ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றா என்ன, அதுல சி லாங்குவேஜ் C++ என்றா என்ன, ஸோ C++ன்றதை நாங்க ஏன் படிக்கிறோம் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க கதைச்சிருந்தோம் நாங்க இல்லையா? என்னவோமா இல்லையா? கதைச்சம் தான். ஆனா அதை பற்றி ஒரு திருப்ப ஒரு காஃபஸ்ல இருந்தே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறேன். எஸ், ரைட், ஏற பிரச்சனையும் இல்லை. ரைட், ஸோ அதனால ஒரு விஷயம் இல்லை. பட் நாம திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க போற விஷயங்கள் வரும்போது மெயினா ப்ரோக்ராம் என்ன, ப்ரோக்ராமிங் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன,
பிறகு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல என்னென்ன இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அல்கோரிதம் என்ன, அல்கோரிதம் ரெண்டா பிரிச்சா ஃப்ளோ சார்ட் என்ன, சூடோ கோட் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன, ஃப்ளோ சார்ட்ல வரக்கூடிய சிம்பிள்ஸ் என்னென்ன, பிறகு ஃப்ளோ சார்ட் கீரை தெரிஞ்சிருக்கணும், சூடோ கோட் எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு ப்ரோக்ராம்ன்றது எப்படி டெவலப் ஆகுது என்ற பேசிக் நோட்ஸ் கேள்விகள் எல்லாமே இந்த முதலாவது கேள்விக்குள்ள வரும். அப்ப இது பேசிக்கா ஒரு நோட்ஸ். இத கன்செப்சுவலா நாம கதைச்சு ரெடி பண்றதுக்கு ஒரு 4 சொன்னா அது நன்றைக்கு சரி வராது. நாளைக்கு தான் அந்த நோட்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்கலாம். நான் நேரடியா C++க்குள்ளதான் இறங்க விரும்புறேன் இன்றைக்கு. காரணம் C++ இன்றைக்கு தொடக்கிடுவோம் பேசிக்ல இருந்து திருப்ப அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி நாங்க லாஸ்ட் கிளாஸ் C++ சம்பந்தமா தான் எனக்கு கேள்விகள் செஞ்சிருந்தாங்க. அரௌண்ட் 5 கேள்விகள் செஞ்சிருந்தாங்க. ஸோ அதுல முக்கால்வாசி பேருக்கு விளங்கி இருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனாலும் திருப்ப அதே மாதிரி ஒரு கேள்வி செய்வீங்களா என்று கேட்கும்போது அதுல பாதி பேர் தான் கையெழுத்துவாங்க. பிறகு அதிலே புதுசா ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு எங்களை ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியாக்கள் இப்ப அதுலயும் பாதியாக்கள். காரணம் உங்களுக்கு பிராக்டிஸ் இன்னும் காணாது, அவ்வளவுதான். பட் உங்களால கோடிங்க விளங்கி கொள்ள முடியும். அந்த வகையில நான் இப்ப ப்ரோக்ராம் என்ன, ப்ரோக்ராமிங் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன, அல்கோரிதம் என்ன, சூடோ கோட் என்ன, ஃப்ளோ சார்ட் என்ன, சோ இந்த மாதிரியான நோட் செப்டர்ஸ் இன்றைக்கு தொடங்குறதா அல்லது C++ இன்றைக்கு தொடங்குறதா, எதன்னு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. அப்பதான் நான் தொடங்க முடியாது. சிலபஸ்ல 100ல 20 வீதம் நோட்ஸ், 80 வீதம் கோடிங் ப்ரோக்ராமிங். இப்ப நான் அந்த 20 வீதத்துக்குரிய நோட்ஸை இப்ப இன்றைக்கு தொடங்கி முடிக்கவா, இல்லாட்டி அதை இன்னொரு நாள் வச்சுக்கொண்டு நான் நேரடியா 80 வீதமா இருக்கக்கூடிய C++ கோடிங்க முதல் இன்றைக்கு தொடங்குவா? எது உங்களுக்கு டஃபா இருக்கோ அதை சொல்லுங்க, அதை முதல் நான் தொடங்க. இந்த C++ நோட்ஸ் வைஸா கோடிங் வைஸா? கோடிங்ல தொடக்கத்துல இருந்தே போகவா, ஸ்பெசிபிக் என்ன சொல்லுங்க? கோடிங் என்னுடைய கருத்து. ரைட், ஓகே. ரிஷ்னி கோடிங் என்று சொல்றேன். மெட்டாகல் எனக்கும் கோடிங் ஓகே. ரைட். வேற இருக்காது? அப்ப ஏதாவது சஜஷன் இருக்கா? ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லுங்க. சார் இல்ல சார், இதை இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு போகலாம் சார், இதை இப்படி பண்ணுவோமா, இதை தொடங்குவோமா, இதை முதல் விளங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு ஏதாவது இருந்தா அதை சொல்லிடுங்க. இல்லாட்டி நான் ஆட்டோமேட்டிக்கா C++ ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்டா C++ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். அதாவது இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து கொண்டு போகலாம். அதாங்க இது. ரைட். அப்ப நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போற விஷயம் C++. சோ என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ C++ என்ற கன்செப்டை நாங்க கற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா முதல் C++ என்ன என்று தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா C++ என்ன? இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ப்ரோக்ராமர் டெவலப் பண்றதுக்காக பாவிக்கப்படக்கூடிய லாங்குவேஜஸ்ல இதுவும் ஒன்று. அவ்வளவுதான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒன்று இது C++. சோ இந்த C++ என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி எங்களால ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண முடியும். we can create the programs using the programming language like C and C++. அப்ப C++ யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வழங்க போறோம் கம்ப்யூட்டருக்கு. அப்ப அதை கம்ப்யூட்டர் அதை செய்ய போகுது. அவ்வளவுதான். அந்த வகையில ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்றதுக்கு பாதிக்கப்படக்கூடிய இந்த C++ என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படிப்பட்டது என்றதை பற்றி கதைச்சிருக்கோம் முதல் நாங்க. சோ அதை முதல் பார்ப்போம். சோ அப்ப பேசிக்கா C++ நீங்க என்ன நினைக்கிறீங்க நஜீலா? நஜீலா, நீங்க C++ என்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி இந்த காலமா நீங்க இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணதை பற்றி உங்களோட மைண்ட்ல என்ன விளக்கம் இருக்கு C++ன்றத பற்றி? அது நம்ம பேசுற லாங்குவேஜ் மாதிரி கம்ப்யூட்டருக்கு விளங்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ரைட். அடுத்தது சரி, அடுத்தால் நிக்லா. நிக்லா சொல்லுங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராமை நம்ம கிரியேட் பண்றதுக்கு செய்யறதுக்காக C++ அந்த ப்ரோக்ராமிங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ப்ரோக்ராமிங்க நம்ம எடுக்கிறோம். ரைட். அடுத்தது தஸ்னா.
அதாவது நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம எந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கணுமோ அதுக்கான ஒரு லாங்குவேஜ் கோடிங் அப்படின்னு. இனி C++ல இருக்கிறதே கதைக்கலாம். ருக்ஷா என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சார் நினைக்கிறேன். அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவ்வளவுதான். ரைட். ரெஃப்கி? ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்குள்ள கோட். ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு தேவையான கோட். ரைட். ரிஸ்னி? அது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராம் செய்யறதுக்கு பயன்படுத்துற லாங்குவேஜ். ரைட். சோ அப்ப எல்லாருமே லாங்குவேஜ் என்ற ஒரு கான்செப்டா கொமனா தான் சொல்றீங்க. என்னன்னா இதை செய்யறதுக்கு அதை செய்யறதுக்கு, இதை வளர்க்கறதுக்கு அதை சொல்றதுக்கு, இதை செய்ய சொல்றதுக்கு அதை செய்ய சொல்றதுக்குன்னு சொல்லி திருப்பி நீங்க சொல்ல வர விஷயம் எல்லாமே எதை பற்றியதுன்னு சொன்னா ஒரு அறிவுறுத்தல், ஒரு ப்ரோக்ராம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வரீங்க. ரைட், வெரி குட். அப்ப அந்த வகையில ஒரு அறிவுறுத்தலை வழங்குறதுக்கு நீங்க பயன்படுத்துற ஒரு மொழி தான் இங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மிஷினுக்கு புரிய போகுது அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்ப இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, அப்ப அப்படிப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல 1008 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு, கணக்கு லாங்குவேஜஸ் இருக்கு. அதுல ஏன் C++ நீங்க ஃபர்ஸ்டா படிக்கிறீங்க? என்னத்துக்காக உங்களோட சிலபஸ்ல C++ வந்திருக்கு? சரியா? சரி, சொல்லுங்க. யாரா சொல்லுங்க. இது அவங்ககிட்ட தான் சார் கேட்கணும். ஏன் போட்டாங்க? அவங்கள்ட்ட தானே கேட்கணும். அவங்க தானே போட்டிருக்காங்க இந்த பாடத்தை, நாமளா கண்டுபிடிச்சது. சரி பாப்பா, பிச்சாக்கள் என்ன எனி ஐடியா, எனி கேசஸ்? ஏன் C++ நாங்க ஃபர்ஸ்டா படிக்கிறோம்? இந்த இத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு தக்கனியா, ஏன் C++ மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த HND-ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல? ஏன் HND-ல இந்த C++ன்றத படிங்க நல்லா அப்படின்னு நினைக்கிறாங்க? என்னத்துக்காக? என்ன மாதிரி? அது பேசிக் காமனா எல்லாரும் யூஸ் பண்றதால. பேசிக்கா காமனா எல்லாரும் யூஸ் பண்றதால. சரி, வேற? அதை தவிர வேற என்ன ஆன்சர் அப்படின்ற மாதிரி வச்சாக்கள் யோசிக்கிறீங்களோ? ரைட், உண்மையான ரீசன் அதுதான். இப்ப எத்தனையோ லாங்குவேஜஸ் இருந்து நாங்க ஏன் இங்கிலீஷ படிக்கிறோம்? மெயினா எல்லாரும் நாங்க தான் இல்ல, ஸ்ரீலங்கன் இல்ல, நாட் ஓன்லி ஸ்ரீலங்கன், கணக்க நாடுகள் இந்த இங்கிலீஷ் படிக்குது. காரணம் வெரி குட். ஸோ காமனா, அதாவது பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அண்ட் ஈஸி ஆஃப் த, இப்ப ஈஸியாவும் இருக்கும், ஓகே, ஸ்ட்ரக்சர்டாவும் இருக்கு. ஸோ அப்ப உண்மையான ரீசன் அதுதான். அதாவது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொஞ்சம் ஈஸியானது, மற்ற லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணும்போது பரவலாக யூஸ் பண்ணப்படுறது, காமன் ஆனது, பாப்புலர் ஆனது, ஜாவா மாதிரி. ஆனா இது ஒரு அடிப்படை. அடுத்த விஷயம், மெயின் திங், ஒரு அடிப்படையை கற்றுக்கொள்றதுக்கு நாங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல லாங்குவேஜ் என்று சொன்னா அடிப்படை ப்ரோக்ராமிங் என்ற அடிப்படையை விளங்கி கொள்றதுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல லாங்குவேஜ் C++ தான். அதனாலதான் நாங்க C++ ஃபர்ஸ்டா படிக்கிறோம். உங்களோட நீங்க ப்ரோக்ராமிங்குள்ள என்ட்ரு ஆகுறீங்கன்னு சொன்னா தொடக்கமே உங்களுக்கு C++ இருக்குன்னு காரணம். ஸோ அவரை படிப்பதனோட பல கன்செப்டுகளை உங்களால விளங்கி கொள்ள முடியும்ன்றதுக்கான ரீசன் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த வகையில தான் நீங்க C++ என்ற இந்த லாங்குவேஜை படிக்கிறீங்க. ரைட். அப்ப ஒரு மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்றதுல இருந்து C++ன்றதுக்குள்ள வந்தாச்சு. அப்ப அதன் அடிப்படையில நீங்களும் ப்ரோக்ராமிங்ன்றதை கற்றுக்கொள்ள போறீங்க. ரைட். அப்ப இப்ப நாம நேற்று விஷயம் எடுத்துக்கொள்ள வரும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் C++. நீங்க மிஷினுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓமா இல்லையா? ரைட். அப்ப அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ற டிரான்ஸ்லேட்டர் என்னவா மாத்துவார்? மெஷின் கோடாக மாத்துவார், அதாவது வைட் கோடாக மாத்துவார். அப்ப நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர்ன்றவர் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ரைட். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அப்ப அதன் அடிப்படையில் C++ன்றதுல எழுதப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க என்ன செய்ய போறீங்க? ரன் பண்ண போறீங்க, எக்ஸிக்யூட் பண்ணி போறீங்க, ஒரு கம்ப்யூட்டருக்கு சொல்ல போறீங்க. அப்ப அதுக்கு விளங்கிக் கொள்றது செய்ய போறீங்க. இதுதான் இங்க C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அடிப்படை. இதண்ட என்ன, இது ஏன் நாங்க பயன்படுத்துறோம், ஏன் நாங்க படிக்கிறோம், என்னது விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்கமைய C++ என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க உங்களோட கோடிங்கை டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு என்வைரன்மென்ட் வேணும்.
நீங்க அடிக்கிறதெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு எடிட்டரும் அதை பிறகு ரன் பண்ணி பார்க்கறது ஒரு கம்பைலர் ஒரு டிரான்ஸ்லேட்டரும் தேவை. அப்பதானே தெரியும் என்ன நடக்குது எப்படி நடக்குது. அப்படிப்பட்ட ஆக்களை தான் இந்த கம்பைலர் எடிட்டர் அடுத்து இந்த கம்பைலர்ஸ் சொல்றோம். கம்பைலர்ஸ் அல்லது டிரான்ஸ்லேட்டர்ஸ். அதன் அடிப்படையில இந்த எடிட்டர் டிரான்ஸ்லேட்டர் அல்லது கம்பைலர் வியூவர் அதாவது பார்க்கறதுக்காக எல்லா வசதிகளையும் ஒருங்கமைச்ச ஒரு விஷயம் தான் என்னது IDE. என்னது IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஒருங்கிணைந்த டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு சுற்று. அப்ப இங்க ஒரே இடத்துல கோடிங் அடிச்சு அதே ரன் பண்ணி பார்த்து அதே எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். ரைட். சோ இதான் விஷயம். गाइस ஒரு 5 minutes வெயிட் பண்ணி வாங்க. 5 minutes. ஓகே சார். ஓகே गाइस ரைட். சோ அப்ப பேசிக்கா உங்களுக்கு தேவையான இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்போ ஒரு கான்செப்டுக்கு அமைய டைப் பண்ணி அதை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒருங்கமைச்ச ஒரு விஷயம் தான் IDE, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அதற்கமைய நாங்க இங்க பாவிக்க போற என்விரான்மெண்ட் வந்து கோட் பிளாக்ஸ். ஸோ இதானு சொன்னா இல்ல, இது தவிர கணக்கு விஷயங்கள் இருக்கு. கோட் பிளாக்ஸ் மாதிரி போலன் கம்பைலர் இருக்கு, டர்போ C++ இருக்கு, டேவ் C++ இருக்கு, விஷுவல் C++ இருக்கு, கணக்கு கம்பைலர்ஸ் இருக்காங்க. நீங்க ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்க்கணும். நான் இதுல பாவிக்க போறது கோட் பிளாக்ஸ். ஸோ கம்பைலர்ல வித்தியாசங்கள் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. அடிக்க போற கோடிங் என்னமோ ஒன்றுதான், C++ தான். ரைட். ஸோ அதனால அதை பற்றி நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்ளவே வேணாம். சரியா? ரைட். அப்ப நான் கோட் பிளாக்ஸ்ன்றதை பாவம். அண்ட் அப்கோர்ஸ் உங்களுக்கும் கோட் பிளாக்ஸ் தான் பாவிக்கணும், பாவிச்சிருப்பாங்க. சில பேர் C3 பாவிப்பாங்க, சில பேர் ஆன்லைன் கம்பைலர் அது பாவிச்சிருப்பாங்க. ஸோ அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துட்டு. ரைட். ஸோ அதனால அது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தேவை. ரைட். அப்போ பேசிக்கா ஒரு கோட் பிளாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுல ஒரு எம்டி ஃபைல் எடுத்துட்டேன். ஸோ அந்த எம்டி ஃபைல நான் முதல்ல எப்படி சேவ் பண்ணிக்கொள்ள போறேன் என்று சொன்னா, ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு கேள்விகள் செஞ்சு காட்டின ஒரு ஃபோல்டர் இருக்கு. ரைட். ஸோ HNDCP. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை நான் ஹலோன்னு சேவ் பண்ண போறேன். அப்போ ஹலோ சொல்லி சொல்றேன். hello.cpp. காரணம் cppன்றதுக்கு ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அந்த வகையில C++ ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் ஃபைல் நீட்சி வந்து பின்னுக்கு வர இந்த ஃபார்மேட் வந்து .cpp ன்னு சேவ் ஆகும். ஸோ .cpp ன்னு சேவ் பண்ணிக்கணும். அப்படி சேவ் பண்ணாதான் இந்த ஃபைல் CPP C++ ஃபைல் அர்த்தம். ரைட். ஓகே. ஒரு எம்டி ஃபைல சேவ் பண்ணியாச்சு, C++ ஃபைலா. இப்ப வளமையா நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குரிய அந்தந்த சொற்களுக்குரிய மீனிங்க டிரான்ஸ்லேட்டர் புரிஞ்சு மெஷினுக்கு சொல்லணுமாக இருந்தா முதல் அந்த டிரான்ஸ்லேட்டர்கிட்ட நான் இந்த சொற்கள் சம்பந்தமான மீனிங்குகள், அதாவது செமண்டிக்ஸ்களை கொடுத்தாகணும். ஸோ அதை கொடுக்கறதுக்கான வழிமுறை தான் இன்க்ளூட் #include. எதை கொடுக்கணும்னு சொன்னா இன்புட் அவுட்புட்டுக்கான அனைத்து ஸ்ட்ரீம் ஃபைல்களையும் கொடுக்கணும், லைப்ரரி ஃபைல. ஸோ அதனால include IOCM இருக்கும்.
அண்ட் இந்த ஒரு ப்ரோக்ராம் எந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ல வேலை செய்யுதுன்னு சொல்லணும். அப்பதான் நான் அதை டிரான்ஸ்லேட்டர் மாத்தி மிஷினுக்கு புரிய வைப்பேன். நான் அப்ப இந்த நேம் ஸ்பேஸ் வந்து இந்த பழமையா C++ ப்ரோக்ராம் யூஸ் பண்ற நேம் ஸ்பேஸ் வந்து எஸ்டிடி என்ற நேம் ஸ்பேஸ். அதனாலதான் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி என்று சொல்லி செமிகோலன் போடுறோம், முடிச்சு கொள்றோம் ஃபர்ஸ்ட். அண்ட் இந்த ஃபைல் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது, இப்போதைக்கு 0 ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் என்னன்னா ஒரு ஆள் சொல்றதை செஞ்சா அது நோ ரிட்டர்ன், போயிட்டு சொல்றதை செய்யறாரோ இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தை திருப்பி தருவார். அதுக்கண்டு ஒரு வேல்யூ வச்சிருப்பார், தனக்கண்டு ஒரு வேல்யூ வச்சிருப்பாரு சொன்னா அது டேட்டா டைப், ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவோம். அந்த வகையில மெயின் ஃபங்க்ஷன் இங்க கோட் பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டெஜர் 2 போட்டு தான் அனுமதிக்கும். அதாவது மெயின் ஃபங்க்ஷன் எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்ச பிறகு 0ன்ற ஃபைலை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை 2 வைக்கணும், 2 இல்லை இப்போதைக்கு போனோம். அப்ப மெயின் மெத்தட் போறதுக்கு காரணம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்துல மெயின்ல இருந்தா ஆரம்பிக்கணும். ஏன் உங்கள்ட்ட 10 விஷயம் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல தான் ஆரம்பிப்பீங்க. அதான் மாதிரி எத்தனை விஷயம் இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராம் எங்க இந்த ரன் பண்ணோம்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குரிய இடத்துல இருந்தால் சோ மெயினுக்குரிய இடம் மட்டும் அண்ட் மெயினுக்குரிய பகுதி இவ்வளவு என்று சொல்றதுதான் இந்த பிரேக்கெட் ஆரம்பிச்சு போடுறது. அப்ப எனக்கு எதெல்லாம் ரன் ஆகும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் மெயினுக்குள்ள இந்த பிரேக்கெட்டுக்குள்ள எழுதுவேன். இதுதான் பேசிக்கா ஒரு ப்ரோக்ராமோட சின்டெக்ஸ், பேசிக் சின்டெக்ஸ் சொல்லுவோம். சோ அந்த பேசிக் சின்டெக்ஸ்லயே நான் சொல்லிதான் முதலாவது சிங்கிள் லைன் கமெண்ட், அடுத்தது மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் சொன்னா இந்த லைன்ல அடிக்கிறத மட்டும் கம்பைலர் இக்னோர் பண்ணிடுவார், அதை வெட்டி கணக்கெடுக்க மாட்டார். அது ஜஸ்ட் அடுத்த டெவலப்பர் பார்த்து விளங்கிக் கொள்றதுக்காக அடிக்கப்படுற கமெண்ட்ஸ். மல்டி லைன் கமெண்ட்ஸ்ன்றதும் அப்படித்தான் கிட்டத்தட்ட. ஸோ மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட லைன்ஸ்ல நான் கமெண்ட்ஸ் அடிக்க போறேன்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப முடிக்கும் போது அஸ்டிக் ஸ்டார்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கமெண்ட்ஸ் அடிக்கிற விதங்கள், ரைட்? சோ இந்த அளவு முதல் பேசிக், இந்த அளவு விஷயமும் முதல் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கணும். தான் ஒரு C++ ப்ரோக்ராமோட அமைப்பு எப்படி ரன் பண்ணுது, எப்படி என்ன விஷயம் நடக்குது, என்னன்னு இருக்குது என்ற விஷயம் எதை ஃபர்ஸ்டா கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். முதல் இவ்வளவு உங்களுக்கு கிளியர் எல்லாரும். ஒரு ஷெல், ஒரு கோது, இந்த கோது உங்களுக்கு முதல் கிளியரா எல்லாருக்குமே ஓகே? சொல்லுங்களோ. ரைட், ஓகே, சரி. அப்ப நான் இப்ப இந்த கோதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை சேவா வந்திருக்கானுங்க, ரைட்? சோ இந்த கோதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க இனி 1 by 1 பார்க்கணும். அதாவது C++ நான் வெளியால 2-3 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், ஓகே, சந்தோஷம். சோ பேசிக்கா C++ சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்செப்டுகளா 1 by 1 பார்க்க போறோம். எதை பார்க்கறதுனால ட்ரை பண்ணி பார்க்க இந்த இடம் தான் எனக்கு தேவை, அந்த இடத்தை நாங்க பார்க்க போறோம், ரைட்? சோ பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அப்ப இதை முதல் தெரிஞ்சுடுங்க. ஒரு 5 minutes ஒரு சின்ன கிளாஸ் மீட்டிங் வந்து அதை நான் கேள்வியை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க.
ஹலோ மைக் டெஸ்டிங் ராஜ் ஊர்ல மழையா? என்னடா அப்படியே விஷ் பண்ணி விடுங்கடா அந்த மிஸ்ட்ராக்கு பாட்டுன்னு படியே எல்லாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. To you, happy birthday to you. Tasna ni padi. Happy birthday to you. இத கேட்கான். ஏன் என் குரல் நான் அப்படியே பாரு கேக்கும் சுவர் கேக்கும். ஏன் இப்படி சொல்றீங்க? நிக்கிதா சாரி நீ சும்மா இரு. வாங்கிட்டு வா சொல்லல எனக்கு ரெக்கார்ட் ஆகி இன்னும் மெசேஜை காண இல்லை. டைப் ஆகும் கிடையாது. எனக்கு வந்துட்டு மெசேஜ் எருமை மாடு. பேசுற ஏரியால ஐஸ்கிரீம் Alright guys, என்னடா அப்போ வெளிய ஒரு சத்தமா இருக்குது? என்ன யாரு? ரிஷ்னி தான். ரைட், எங்க போயிட்டான்? ரைட். ஓகே guys, சரி நாம சரி தொடங்குவோம். அப்ப பேசிக்கா ஒரு C++ ஃபைல் என்பது இப்படிதான் இருக்க போகுது. அந்த C++ ஃபைல்ல 1 by 1 ஒவ்வொரு கன்செப்டா நாங்க பார்த்து கொண்டு போறோம். அவ்வளவுதான், வேறொன்னும் இல்லை. அப்போ ஒரு C++ ஸ்டார்டிங் என்ற கன்செப்ட் உங்களுக்கு முதல் என்னென்ன விஷயத்துக்காக என்னென்ன சொற்களை பாவிக்கிறோம், என்னென்ன கீவேர்ட்ஸை பாவிக்கிறோம் என்ற மீனிங் தெரிஞ்சிட்டாலே லாங்குவேஜ் படிக்கிறதுன்றது ஈஸி. இந்த சொற்களுக்குரிய அதாவது செமெண்டிக்ஸுக்குரிய மீனிங்ஸ் தான் பிரச்சனை. ஸோ அந்த மீனிங்ஸ் ஏன் நாங்க இதை பாவிக்கிறோம், எங்க நாங்க இதை பாவிக்கணும் அப்படின்ற அர்த்தம் விளங்கிட்டாலே முடிஞ்சிடும். ரைட், அதனால பயன்படுத்த தேவையில்லை. ரைட், முதலாவது விஷயம் பேசிக்கா நான் சொல்ற விஷயம் தான். ஸோ இது என்னது? சிங்கிள் லைன் கமெண்ட். என்ன சிங்கிள் லைன் கமெண்ட். அதே மாதிரி இது வந்து மல்டி லைன் கமெண்ட், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ். அப்ப பேசிக்கா இப்ப நாங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து என்னடா, சி அவுட் பண்ண போறேன். சி அவுட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஹலோ வேர்ல்டு போறோம். என்டர். அப்ப பேசிக்கா என்ன, என்டல் என்ற இந்த சி அவுட் பண்ணுங்க, அதாவது சியால அவுட் பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணுங்க, டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்றோம். அதற்கான ஆங்கிள் பிராக்கெட்ஸ் தான் இது. ஆங்கிள் பிராக்கெட்ஸ் சொன்னா இங்க வந்து இந்த மாதிரியான இது லெஸ் தேன் சிம்பிள்னு சொல்லலாம்.
சோ ஜஸ்ட் ஒரு ஆங்கிள் பிராக்கெட்ஸ். ஸோ ஆங்கிள் பிராக்கெட்ஸ் பக்கத்துல நாங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ளான இந்த வார்த்தை எழுதியிருக்கோம். காரணம் டபுள் கொட்டேஷனுக்குள்ள எழுதினா அது ஒரு கன்ஸ்டன்ட், அது ஒரு மாறிலி. அது ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க, இந்த டபுள் கொட்டேஷன் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பைலருக்கு சொல்றோம், டிரான்ஸ்லேட்டருக்கு சொல்றோம். டபுள் கொட்டேஷனுக்குள்ள எழுதுறதால அவர் வந்து அதுக்குரிய மீனிங்க தேட மாட்டார். அதுக்கு பிறகு திருப்ப அதே மாதிரி திருப்பி அவுட் பண்ணுங்க, சி அவுட் பண்ண எழுத ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த ஆங்கிள் பிராக்கெட் போட்டாலே காணும் அடுத்தடுத்தால். ஏன் அப்ப பக்கத்துல இந்த பிராக்கெட் என்னத்துக்கு, அப்ப இந்த பிராக்கெட் இல்லாமலே என்ன இப்படி எழுதி இருக்கலாம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி சில பேருக்கு வரலாம். சோ அதுக்கு மத்தம் இருக்கு. என்னன்னு சொன்னா இவர் ஒரு வகையான ஆள், இவர் ஒரு வகையான அவுட்புட். அதாவது டபுள் கொட்டேஷன் எழுதினா தான் அவரை அப்படியே பிரிண்ட் பண்ணுவாருன்னு அர்த்தம். பிறகு என்லைன் என்றவர் இன்னொரு வகையான அவுட்புட். இது ஒரு கீவேர்ட் மாதிரி. இதுக்கு மீனிங் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு, இதுக்கு மீனிங் இல்ல ஐஓசி மிட்ட, இவருக்கு மீனிங் இருக்கு. இதுக்கு மீனிங் இல்லாததாலதான் டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டு எழுதிருக்கோம். அதனால கம்பைலர் மீனிங் கேட்காமல பிரிண்ட் பண்ணுவார். ஆனா இவர் மீனிங் என்ன டபுள் கொட்டேஷன் போட இல்லை. ரைட். இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் போட்டிருந்தா யோசிச்சு பாருங்க, இவரும் ஒரு சொல்லு அவ்வளவுதான், என் டெல்லண்டே பிரிண்ட் ஆவார். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஹலோ வேர்ல்ட் என் டெல்லண்டே வந்துருச்சு. அப்ப அந்த அர்த்தம் என்ன சொன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். டபுள் கொட்டேஷனுக்குள்ள போடாட்டி அவருக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கு, அந்த மீனிங் என்ன சொல்லுதோ அதை செய்வார் அர்த்தம். அப்ப இன்டெல்ன்றது மீனிங் அடுத்த லைன் சொல்லி, அப்ப நான் இப்ப ரன் பண்ணும்போது கர்சர் வந்து அடுத்த லைன்ல குடிச்சிட்டு இருப்பேன், கீழே குடிச்சிட்டு பாருங்க இங்க. ரைட். உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த எண்டல்ல வந்து இப்படி ரன் பண்றேன்னு வைங்க. இந்த இடத்துல இந்த ஹலோ வேர்ல்டுக்கு இவருக்கு முடியல ஒரு ஸ்பேஸ் வந்தது முதல், ஆனா இப்ப ஸ்பேஸ் வரல, விளங்குதா? ரைட். வடிவா கவனிச்சீங்கன்னா தெரியும், எண்டல் போட்டிருக்கும் போது அந்த ஸ்பேஸ், அதாவது அடுத்த லைன் என்ற கான்செப்ட் வந்திருந்தது. சோ இப்ப வரும் ஏன் எண்டல் போட்டிருக்கு. அப்ப அதான் விஷயம். அப்ப டபுள் கொட்டேஷனுக்கு எழுதாட்டி இவருக்கு என்ன மீனிங் என்று சொல்லி கம்பைலர் கவனிக்கிறார். அப்ப இவர் மீனிங் இல்லாத ஒரு நபர், இவர் மீனிங் இருக்கிற ஒரு நபர், இவர் ரெண்டும் ஒரே ஆக்கள் இல்லை. அப்ப ரெண்டையும் வேற வேறையா தான் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸ் சி அவுட் ஸ்டேட்மெண்ட். பேசிக்கா ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த அளவு விஷயம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு காத்தல். சார் சொல்லுங்க சார். அந்த எண்டல் பிராக்கெட்ஸ்க்கு தானே அது வந்து அங்கிட்டு க்ளோஸ் ஆகுற மாதிரி வராது. HTML தான் நாங்க ஆங்கிள் பிராக்கெட்ஸ் ஆரம்பிச்சு மூடுற மாதிரி வரும். பட் அது மார்க்அப் லாங்குவேஜ். இங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸ் அதுக்கும் C++ல இப்படி மட்டும்தான் வரும். எந்த பக்கம் அதாவது வெளியே போகுது அப்படின்ற காட்டுறதுக்கு இந்த திசையும், இன்புட் என்று சொன்னா சி இன் என்று போடும்போது மற்ற திசையும் வரும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ரைட். அப்ப பேசிக்கா ஒரு சின்ன ப்ரோக்ராம் இது. இந்த ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்ட் அவுட் பண்ற ஒரு ப்ரோக்ராம், பிரிண்ட் பண்ற ஒரு ப்ரோக்ராம், வேற ஒன்றும் இல்லைங்க. ஆனா அந்த ப்ரோக்ராமுக்குள்ளேயே நீங்க இந்த அளவு கீவேர்ட்ஸ்க்குரிய மீனிங்ஸும் விளங்கி கொண்டிருக்கணும் கட்டாயம். அந்த அடிப்படையை முதல்ல உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு ஓகே எல்லாம். ரைட். சரி. இப்ப அடுத்த விஷயம். ஓகே. அப்ப நாங்களே பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? அது ப்ரோக்ராமா? இல்ல. சில சமயங்கள்ல டேட்டாவை நாங்க யூஸர்ட்ட இருந்து வேண்ட வேண்டி வரப்போகுது, அல்லது நாங்களும் கொடுக்க வேண்டி வரப்போகுது, நாங்க பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவைப்பாடு வரப்போகுது, ஆப்பரேட் பண்ண வேண்டிய தேவைப்பாடு வரப்போகுது. அதனால டேட்டாக்களை கையாள வேண்டிய ஒரு தேவைப்பாடு, ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்தே தீரும். அப்ப டேட்டாக்களை நாங்க ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னா, டேட்டாக்களை யூஸ் பண்ணணும்னு சொன்னா, ஒவ்வொரு தரவுகளையும் நாங்க சேமிச்சு வைக்கணும்னு சொன்னா, முதல் ஒரு ப்ரோக்ராம்ல அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட டேட்டா டைப்ஸ் இருக்கு. அந்த டேட்டா டைப்பை சூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணி இருக்கணும் நாங்க டேட்டாக்களை. உதாரணத்துக்கு இப்ப ஒரு கேள்வி, இப்போ கேள்வி விடை என்று சொல்லி, வினா விடை என்று சொல்லி உங்களுக்கு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில ஒரு கேள்வி எழுதின பிறகு, முதலாவது கேள்வி எழுதின பிறகு நான் சொல்றேன் 5 வரி இடைவெளி விடுங்க, 5 லைன் இடைவெளி விடுங்க. ஏன்னு நீங்க கேட்டா நான் சொல்லுவேன் அந்த 5 லைனுக்குள்ளதான் நீங்க விடை எழுதணும். அப்ப விடை எழுதுறதுக்கு தான் அந்த 5 லைன் விட்டுட்டு பிறகு அடுத்த கேள்வி எழுதுங்க அப்படின்னு. அப்ப அங்க விடை வந்து இப்ப இல்ல, ஆனா இனிமே விடை எழுதப்பட போது அந்த எழுதப்பட போற விடைக்காக இடம் வந்து ஒதுக்கப்படுது. அப்படித்தானே? அத மாதிரி ஒரு ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நானா சொல்ல விரும்பல, டேட்டாக்கள் வரலாம், வராமலே போகலாம், அதுக்குள்ள வேல்யூ இருக்கலாம், இல்லாமலே போகலாம். ஆனா நான் அப்படிப்பட்ட டேட்டாக்களை யூஸ் பண்ண போறேன், எனக்கு நீ தேவைப்படும் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் அந்த டேட்டாக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை ஒதுக்குறேன், ஒரு எம்டி ஸ்பேஸ ஒதுக்கி வைக்கிறேன். அப்படி ஒதுக்கி வைக்க வேண்டிய தேவைப்பாடு எப்ப வரும்னு சொன்னா, ஒரு ப்ரோக்ராம்ல டேட்டாக்களை நீங்க ஹேண்டில் பண்ண வழி கொடுக்கணும். உதாரணத்துக்கு
ஒரு நம்பர் ஒரு மார்க்ஸை வேண்ட போறீங்க யூசர்ட்ட இருந்து, அல்லது ஒரு நேம் ஒரு யூசர்ட பேரை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பேரையோ அல்லது அந்த நம்பரையோ வாங்கி பதிஞ்சு வைக்கிறதுக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்டோரேஜ், ஒரு மெமரி, ஒரு இடம் வேணும். ஆமா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த இடம் எத்தகையது என்று முதல் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப அவர் நேம் என்று சொன்னா ரைட், அப்ப டெக்ஸ்ட் ஃபைல் ஆனவர், ஏஜ் சொல்லப்படுது, அப்ப இது நம்பர்ஸ், வெயிட் சொல்லப்படுது, அப்ப தசமதானத்துல வரும், விலை சொல்லப்படுது தசமதானத்துல வரும், இது ட்ரூ ஆ ஃபால்ஸா, சரியா பிள்ளையா அப்படின்னு மட்டும் சொல்லலாம், அப்ப பூலியனா வரும். அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய எல்லா டேட்டாக்கும் என்ன இருக்க போகுது, ஒரு குறிப்பிட்ட டேட்டா டைப் இருக்க போகுது. அப்ப அந்த டேட்டா டைப்புக்கு அமைய ஒரு குறிப்பிட்ட பெயர்ல ஒரு டேட்டாவை நான் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கவே வேணும். அப்பதான் கம்ப்யூட்டருக்கு தெரியும் இந்தந்த டேட்டா டைப்ல இந்தந்த டேட்டா யூஸ் பண்ணப்பட போகுது. அப்ப இந்த பேரை சொன்னாலும் இவர் தான் ஆளுன்னு சொல்லி புரிய வைக்க முடியும். அந்த வகையில இப்ப நான் சொன்னால் ஒரு மார்க்ஸை வேண்ட போறேன் யூசர்ட்ட இருந்து, என்ன செய்ய போறேன், யூசர்ட்ட இருந்து ஒரு மார்க்ஸை வேண்டி வைக்க போறேன். அப்ப நான் மார்க்ஸ் சொன்னா மார்க்ஸ் பேர் வைக்கிறேன். ஆனா இந்த மார்க்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேல்யூ என்பவர், வரக்கூடிய வேல்யூ என்பவர் என்ன வகையான ஆள் என்றுதான் கேள்வி. என்ன டைப்பா இருப்பார், அவர் ஒரு நம்பரா இருப்பார். அப்ப இங்க நம்பர்னு சொன்னா இன்டெஜர் அர்த்தம், இன்டெஜர், அப்ப அதாவது இன்டெஜர். அப்ப இன்டெஜர் டைப்பா மார்க்ஸ் என்ற பெயர்ல ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லி சமிக்கலன் போட்டு. அப்ப இத மாதிரி கணக்கு டேட்டா டைப்ஸ் இருக்கு. அப்ப என்னென்ன டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்குன்றதான் அடுத்த கேள்வி. அப்ப டேட்டா டைப்ஸ் சொன்னா டேட்டா டைப்ஸ் சொன்னா அந்த டேட்டா டைப்ஸ் என்ன? சோ முதலாவது விஷயம் இன்டெஜர், அதாவது முழு எண்கள். அதுக்கு நாங்க இன்ட் வாய்ப்போம். அதே மாதிரி ஸ்ட்ரிங், அதுக்கு நாங்க ஸ்ட்ரிங் வாய்ப்போம், அதாவது டெக்ஸ்ட். ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் சொற்களுக்கு, அதாவது நம்பர் ஆஃப் லைன். அடுத்தது கேரக்டர், கேரக்டருக்கு சார்ன்ற ஒரு டேட்டா டைப் வாய்ப்போம். அடுத்தது பூலியன், பூலியன் என்றா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுக்கு பூல் என்ற ஒன்று வாய்ப்பு. அடுத்தது தசமதானம், அதுக்கு அப்ப டெசிமல் பாயிண்டிங் நம்பர்ஸுக்கு ஃப்ளட் அல்லது டபுள், சின்ன தசமதானம் பெரிய தசமதானம். பேசிக்கா இவ்வளவு ஆபரேட்டர்ஸ் நாம பேசிக்கா பாவிக்கிற ஆபரேட்டர். ஆனா இதை வச்சுதான் பெரிய பெரிய லாஜிக்ஸ் எல்லாம் உருவாகுது. ஆனா கன்செப்ட் இதுதான். அப்ப நார்மலா ஒரு ப்ரோக்ராமிங்ல என்னென்ன ப்ரோக்ராமிங் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொன்னா பேசிக்கா இன்டெஜர் மாதிரி சின்ன தசமதானமும் இருக்குது, ஷோர்ட்னு சொல்லுவோம், ஷோர்ட்னு சொல்லி. அதே மாதிரி பெரிய ஆள் தசமதானம் இருக்காங்க, அதை லோங்னு சொல்லுவோம். இன்டெஜர், ஷோர்ட், லாங், அடுத்தது ஸ்ட்ரிங், சார், பூல், டபுள், இந்த மாதிரி கணக்க டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஆனா மெயினானது இவ்வளவுதான். அப்ப இந்த டேட்டா டைப்ஸை வச்சு கொண்டுதான் நாங்க ப்ரோக்ராமரை பயன்படுத்த போற டேட்டாட அமைப்பை தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நான் யூசர்ட்ட இருந்து நேம வாங்க போறேன், அவருடைய நேம வாங்க போறேன்னு சொன்னா நான் அப்ப முதலே சொல்லிடுறேன் ஸ்ட்ரிங் டைப்பா. ஏன் ஸ்ட்ரிங் டைப்பா? ஏன்னா பேர் வாங்க போறோம், அப்ப நம்பர் ஆஃப் கேரக்டர், செட் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்ப ஸ்ட்ரிங் டைப்பா நேம் என்ற பேர்ல ஒரு அளவு வச்சிருக்கேன், இடத்தை ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் சி அவுட்ல சொல்ல போறேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ள enter your name எண்கள். இப்ப சிஎன் பண்ண போறேன். என்னத்த சிஎன் பண்ண போறேன்? யூசர் அங்க பேர், இப்ப நார்மலா ஒரு பேர் அடிக்கிறதுக்கு வேண்டி வச்சிருப்பாரு ஒரு வேரியபிள், என்னது நேம்ன்ற பேர்ல. அப்ப அந்த யூசர் இப்ப அடிக்க போற அந்த பேர் வேல்யூ எதுக்குள்ள போகணும், நேமுக்குள்ள போகணும், நேம்ன்ற டேட்டாக்குள்ள போகணும். அப்ப நான் சிஎன் பண்ணணும் யாருக்கு, நேமுக்கு. அவ்வளவுதான். இப்ப நான் ரன் பண்றேன், enter your name இருக்குது, நான் ராஜான்னு கொடுக்குறேன், அதோட ப்ரோக்ராம் முடியுது. ராஜான்ற வேண்டி அடிச்சனோட அது உள்ளது. இப்ப நான் வேணுமெண்டா நான் அதை என்ன செஞ்சேன்னா சி அவுட்ல நேம் இஸ் என்று திருப்ப எங்கள் பக்கெட் என்ன வேணும் டபுள் கொஸ்டின் வரணும், மிச்சது அதுக்கு வேல்யூ தான் வருது. நம்ம நேம் பண்றது சும்மா எழுதுறேன். இப்ப பாருங்க ரன் பண்றேன், ஜோன்னு கொடுக்குறேன், நேம் இஸ் ஜோ, ஆட்டோமேட்டிக்கா வருது. நம்மளே தான் டைப் பண்ணணுமா சார், இல்லாட்டி அது ஆட்டோ வராதா? இது நம்ம ஸ்ட்ரிங் போட நேம் ஒன்னு போட்டால் ஸ்ட்ரிங் வராதா? நம்மளே தான் அதையும் டைப் பண்ணணும். நாங்க தான் டைப் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா இப்போ அதுக்கு இப்படி எடுத்துக்கலாம், பைத்தானா இருந்தா பைத்தான்ல
நாங்க பேரை மட்டும் கொடுத்து வேல்யூஸை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூஸுக்குரிய டேட்டா டைப் பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுவார். ஆனால் ஒரு பிஹெச்பி C++லயோ ஜாவாலயோ நாங்க என்ன டேட்டா டைப் பண்ணி சொல்லி அந்த டேட்டா டைப்ல தான் இந்த டேட்டா இருக்க போகுதுன்னு சொன்னா தான் அந்த டேட்டாவுக்குள்ள இந்த டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் அவர் விடுவார். விளங்குதா? அப்ப நாங்க சொல்லத்தான் வேணும். அதுக்கு நாங்க வந்து டெம்பரேச்சர் பொடி டெம்பரேச்சர் வேண்ட போறோம், தசமதானத்தை தான் வேண்ட போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா நாங்க தான் என்ன செய்யணும்னு சொன்னா ஃப்ரண்ட் போட்டு பேர் ஒன்று வைக்கணும், டெம்பர் வைக்கணும். அதுவா கேஸ் பண்ணாது. விளங்குதா விஷயம்? சேவா கேட்டவா போயிட்டவா? ரைட், சேவா காணல. ரைட். சோ இப்ப இதுதான் கான்செப்ட். அப்ப நார்மலா பேர் ஒன்றை வாங்கி பிறகு அதை கொடுக்குறது. இதே மாதிரி வயசை வாங்க போறோம். இப்ப இன்டீஜர் மார்க்ஸ் கொடுத்தா பாருங்க, இதே மாதிரி சோ நான் அதே இந்த இதுக்கு கீழே இங்கே கேட்கிறேன், சி அவுட் பண்றேன். என்டையோ ஏஜ்னு சொல்லி எண்டல். இப்ப நான் சீன் பண்ண போறேன். அப்ப என்டையோ ஏஜ்ன்ற வார்த்தையை பார்த்தோட யூசர் டைப் பண்ண வலிக்கிடுவார். அப்படி டைப் பண்ற அந்த வார்த்தை எதுக்குள்ள போய் சேரணும்? மார்க்ஸுக்குள்ள. என்டையோ ஏஜென்ட் ஆகிட்டு மார்க்ஸ். அப்ப சீன் வந்து யாரு வண்டி அனுப்பணும்ன்றத வேற எதுக்குள்ள பூத்தணும்? மார்க்ஸுக்குள்ள. இப்ப நான் ரன் பண்றேன். என்டையோ நேம் இருக்குது, நான் ஜோனோட கொடுக்குறேன். என்டையோ மார்க்ஸ் நேம் இஸ் ஜோன், என்டையோ மார்க்ஸ் இருக்குது 89 கொடுக்குறேன். ஓகே, அதோட முடியுது. ஏன்னா அதோட ப்ரோக்ராம் ஒண்ணு வேற கதைக்கு இல்லை. இங்கே மெண்டல் கொடுத்துருவேன். ரைட். அப்ப பேசிக்கா மார்க்ஸ் பிறகு இது வேணும்னா நான் சி அவுட்ல என்ன செஞ்சிடலாம், யுவர் மார்க்ஸ் இஸ். இது அப்படியே பிரிண்ட் அவுட் பண்றதுக்காக தான் நான் அதை அப்படியே கொடுக்குறேன் டபுள் கொட்டேஷன்ல. ஆனா திரும்ப எங்க பேக்கெட் ஓபன் பண்ணா மற்றது வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். மார்க்ஸ் வார்த்தை பிரிண்ட் ஆகுது இல்லை, மார்க்ஸ்க்குள்ள இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ ஜஸ்ட் ரன் பண்றோம். சி எங்க மிஸ் பண்ண, செமிகோலன் போடல. என்டைய நேம் இருக்குது ஜோன், நேம் இஸ் ஜோன், என்டைய மார்க்ஸ் 67, மார்க்ஸ் இஸ் 67. அப்ப பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம், ஒரு சின்ன ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு, எப்படி ரன் ஆயிருக்கு, எப்படி சர்வ் ஆகிருக்கு, அதுக்கு இன்புட்டுகள் எப்படி பண்றது, டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த டேட்டா டைப்ஸுக்கு போய் டேட்டா எப்படி வாங்குறது போடுறது என்ற இந்த கான்செப்டுகள் முதல் உங்களுக்கு கிளியரா எல்லாருக்கும்? எனக்கு கிளியர் சார். மற்ற சொல்லுங்க. வேற யாருக்காவது கேள்வி? ரைட், எல்லாம் ஓகே பா. ரைட், சந்தோஷம். சோ அப்ப இன்புட் அவுட்புட் கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் இதான் மெயினா இந்த. பட் இப்படிப்பட்ட டேட்டாக்களை வாண்டினா மட்டும் காணுமா? டேட்டாக்களை ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டேட்டாக்களை ஆப்பரேட் பண்ணி கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் செயலிகளை செஞ்சு பிறகு அதுக்காகவே ஒரு ரிப்போர்ட், அது இத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, இத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கண்டுபிடிக்கிற வரைக்குமே நார்மலா என்னது ரிப்போர்ட் கண்டுபிடிக்க வரைக்குமே என்னது நார்மலா எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் தான். ரைட். அப்ப ஒரு பேசிக்கா ப்ரோக்ராம்ஸ் தான். அப்ப அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யறோம்? ஆப்பரேஷன் செய்யறோம். என்ன செய்யறோம்? ஆப்பரேஷன் செய்யறோம். அப்ப டேட்டாக்களை வாங்கினா போதாது, அடுத்ததான் நாங்க என்ன செய்யறோம்? டேட்டாக்களை வாங்கின பிறகு ஆப்பரேட் பண்றோம். அப்ப டேட்டாக்களை வாங்க தெரிஞ்சவங்களுக்கு அடுத்தது எங்களுக்கு என்ன செய்ய தெரிஞ்சிருக்கணும்? ஒழுங்குபடுத்த தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஒழுங்குபடுத்தி ஆர்கனைஸ் பண்ணி ப்ரோசஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆப்பரேட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அடுத்த பேசிக் கான்செப்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ ஆப்பரேட்டர்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி அப்ப உங்களுக்கு இங்க அடுத்த விஷயம் தெளிவாகிக்கணும், பெயர் வைக்கிற விதம். அப்ப நான் பாருங்க இங்க நேம் பேர் வச்சிருக்கேன், மார்க்ஸ் பேர் வச்சிருக்கேன். எப்படி எல்லாம் பெயர் வைக்கலாம், எப்படி எல்லாம் பெயர் வைக்க கூடாது ஒரு வேரியபிளுக்கு, அதையும் கிளியரா இருக்கணும் உங்களுக்கு. அப்ப நார்மலா நேம் வைக்கும் போது கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இருக்கு. சோ ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். சோ அதுல முதலாவது நேம் வந்து cannot start with numbers or any symbols. எந்த சிம்போல்ஸோடையும் அல்லது நம்பர்ஸோடையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது எக்ஸெப்ட்
அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர் சைன். டாலர் சைன் அண்ட் அண்டர்ஸ்கோர்ன்றதை தவிர மிச்ச எந்த சிம்பிள்ஸோட ஸ்டார்ட் பண்ண முடியாது அண்ட் நம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ண முடியாது. ரைட், இது முதலாவது ரூல்ஸ் பேர் வைக்க போது. தனி எழுத்து தான். யா, தனி எழுத்துக்களும் அதான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட். பட் கேன் இன்க்ளூட் அண்டர்ஸ்கோர், டாலர் சைன் அண்ட் நம்பர்ஸ் in middle or last of the name. பெயர் என்ற கடைசியிலையும் நடுவுலையும் டாலர் சைன் அண்டர்ஸ்கோர் நம்பர்கள் பாவிக்கலாம். ரைட், இங்க மற்றபடி தொடங்கும் போது நம்பரோ வேற சிம்பிள்ஸோ பாவிக்க முடியாது. ஆனா டாலர் சைன் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணலாம். வேற cannot include any spaces, any white spaces. ஸ்பேசஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்பேசஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. must be a single name. ஒரு பேரா தான் இருக்க முடியும். இந்த ஸ்பேஸ் விட்டு பெரிய பேர் எல்லாம் வைக்க முடியாது. ஸ்பேஸ் விட்டு எல்லாம் பெரிய பேரா வைக்க முடியாது. ரைட், சோ பேசிக்கா கான்செப்ட்கள் இதுதான். ரைட், சோ எங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் கான்செப்ட் இதுதான். அப்ப நார்மலா ஒரு ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் என்னென்ன இதை முடிச்சுட்டு வா. அப்ப இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பேர் வைக்கிற விதத்துல. ரைட், இப்படித்தான் பேர் வைக்கலாம், இப்படித்தான் டேட்டா டைப்ஸ் உருவாக்கலாம். அப்ப என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, எப்படி பேர் வைக்கிறது, அதுக்குமே ஒரு டேட்டாவை டிக்ளேர் பண்ணி அதை எப்படி இன்புட் எடுக்கிறது, பிறகு அதை எப்படி அவுட்புட் பண்றது என்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு முதல் கிளியரா? ரைட், அடுத்த விஷயம் பேசிக்கா அப்ப ஆபரேட்டர்ஸ். சோ இப்படிப்பட்ட டேட்டாக்களை நீ ஆபரேட் பண்ணி அதை எப்படி வேலை செய்விக்கணும் அதுதான் கேள்வி. அப்ப ஆபரேட்டர்ஸ்ன்றதுக்கு நான் இன்னொரு ஃபைல் எடுக்கிறேன். ஸோ எம்டி ஃபைல். ஸோ அதை நான் சேவ் பண்ணி கொள்றேன். ஸோ first .cpp. So hash include and then iostream and using namespace std and then int main bracket. Okay, so basically இவ்வளவும் ஓகே. இப்போ நாம டேட்டாக்களை எடுக்க போறோம், ஆப்ரேட் பண்ண போறோம், கணக்கு விஷயங்கள் செய்ய போறோம். அதுக்கு நாம ஆப்ரேட்டர்ஸ் படிக்கணும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து கணக்கு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்றதான் கேள்வி. முதலாவது ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து முதலாவது பிளஸ், மைனஸ், அது பிறகு மல்டிப்ளிகேஷன், அது பிறகு டிவிஷன், அது பிறகு மோட், இவ்வளவு. அதே மாதிரி அசைன்மெண்ட் ஒரு ஆள் இருக்கார். என்னென்று 1 by 1 பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஈக்குவல். அடுத்தது அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஒரு ஆள் இருக்கார். அதாவது பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், அது பிறகு மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், அப்புறம் டிவிஷன் ஈக்குவல், அடுத்தது மோடியூலஸ் ஈக்குவல். இப்படின்ற அப்புறம் ரிலேஷனல் ஆபரேட்டர் ஒன்றோட தொடர்பு பார்க்கறதுக்கு பாய்க்கிறது. ஸோ ரிலேஷனல் ஆபரேட்டர் அதுக்காக வந்து less than, greater than, less than or equal to, greater than or equal to, not equal, இப்படின்னு இருக்கு. அடுத்த லாஜிக்கல் ஆபரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆபரேட்டர்னா என்ன? and or not இப்படின்ற. அடுத்தது இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர். சோ இதுக்குள்ள வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் அண்ட் ப்ரீஃபிக்ஸ் இருக்கு. அதாவது இப்போ அதுக்கு ஒரு ஐ எடுத்துக்கொண்டா i பிளஸ் பிளஸ் என்று சொல்லலாம், அல்லது பிளஸ் பிளஸ் ஐ என்று சொல்லலாம். அதே மாதிரி i மைனஸ் மைனஸ் சொல்லலாம், அல்லது மைனஸ் மைனஸ் ஐ என்று சொல்லலாம். ஸோ அது எப்படி என்ன அர்த்தம் என்றதுதான். ஸோ இப்படி பேசிக்கா இந்த அளவு ஆபரேட்டர்ஸ் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய ஆபரேட்டர்ஸ் இந்த அளவு ஆபரேட்டர்ஸ் இருக்கு. மெயினா இந்த ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அப்ப பேசிக்கா ஒரு டேட்டா வரப்போகுதுன்னு சொன்னா அந்த டேட்டாவை எடுத்து ஆபரேட் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் செய்யக்கூடிய ஆபரேட்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த அளவு ஆபரேட்டர்ஸும் முதல் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு சரியா நான் வந்து 3 நிமிஷம் தாரன்.
3 நிமிஷம் தாரன். இந்த ஆபரேட்டர்ஸையும் நீங்க எங்க பாத்தீங்க, எங்க பார்த்திருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் இந்த ஆபரேட்டர்ஸையும் நீங்க எங்கேயாவது ஒருக்கா தேடி பார்த்து வச்சுக்கொள்ளலாம். நான் கேட்கிறாள், எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஜஸ்ட் இந்த ஆபரேட்டர்ஸ்னா என்னென்ன, எங்க இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு ரெடியா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. 3 நிமிஷம் தாரன். எதுல என்னாலும் பார்க்கலாம். ரைட். சோ பாத்துட்டீங்க. என்னடா வாயை திறக்கிறீங்கல்ல? எங்க சார் பாக்க? ரைட். எங்கேயுமே ஒரு இடத்துல கூட எழுதி வச்ச ஞாபகம் இல்ல. அது சரி. ரைட். நமக்கு இல்ல. ரைட், சரி, ஓகே. பார்த்தாக்கள் பார்த்ததுக்கு வெரி குட். பார்க்காதாக்கள் புதுசா பார்ப்போம் நம்பிக்கையோட இருந்ததுக்கு வெரி குட். ரைட், சரி. அப்ப நாம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பேசிக்கா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் செய்யற வேலை என்ன? ஸோ நாளைக்கு தான் இஃப் கேஸ், ஸ்விட்ச் கேஸ் அண்ட் லூப் பார்ப்போம். லூப் அண்ட் அரே 4 விஷயம் நாளைக்கு பார்க்கணும். கொஞ்சம் பெரிய கிளாஸா போகும். நான் நாளைக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல். ரைட். அப்ப நாளைக்கு இந்த இஃப் கேஸ் விஷயங்களை பார்ப்போம். இன்றைக்கு நாங்க இந்த ஆபரேட்டர்ஸ் பார்த்து படிப்போம் முதல். அப்ப இதுல கூட்டல், பெருக்கல், பிரித்தல் இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த அரித்மெட்டிக்ல 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று டிவிஷன், இன்னொன்று மொடியூலர். டிவிஷன் அதாவது கூட்டல்னா தெரியும், கூட்டுறது 5 3 8 முடிஞ்சது. இதே 5 - 3 2
பெருக்கல் 5×15 அதுவும் சரி. பட் என்னுடைய கேள்வி இந்த ரெண்டுல, அதாவது டிவிஷன் பிரித்தல் என்றதுக்கும் மொடியூலஸ் மொட்டுக்கும் என்ன வித்தியாசம் தஸ்னா? அந்த ரிமைனிங் வரது. ரிமைனிங் வரது. வெரி குட். என்ன ரிமைனிங் என்ன? அதாவது பேலன்ஸா வருது. சரி, பேலன்ஸா வருது. சரி, ஓகே, வெரி குட். ரெண்டு ஒன்றுதான். சரி, ரிமைனிங் என்றா மீதி தான், மீதி வருது. ரைட். அப்ப டிவிஷன் என்றா அது வந்து அந்த பிரிப்பட்டு அதுக்குள்ள அந்த மாதிரி தடவைகள் இருக்கு. ரைட். அப்ப எத்தனை தடவைகள், அதாவது எத்தனை டைம்ஸ் என்று சொன்னா பிரித்தல் டிவிஷன். பட் இந்த பெர்சன்டேஜ் இருக்காது, அவர் வந்து மொட்டன்னு சொல்லுவோம். மொட்டன்னா மொடியூலஸ், மொடியூலஸ்னா ரிமைனிங், ரிமைனிங் என்று சொன்னா பிரிச்சு வார மீதியை சொல்லுவோம். அதுதான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். ரைட். அப்ப பேசிக்கா நான் அதுல ரெண்டு விஷயத்தை மட்டும் செஞ்சு வரேன். இப்ப இன்டஜர் a equal 5 and then integer b equal 2. So C out பண்ண போறேன். a divide by b semicolon முதல்ல a plus என்ன ரன் பண்றேன். ஸோ 7 வருது. அதே மாதிரி இப்ப நான் வந்து டிவிஷன் என்று போடுறேன். a பிரித்தல் b என்ன விட வரும் நஜீலா? விளங்கல? 2. அப்படியா? அப்ப 2.5 வராதா? 5 2ஆல பிரிச்சா 2.5 தானே. அப்ப 2 வருது. என்னது? தசம எண் வராது. அப்படியா? ரைட், ஓகே, ஆன்சர் சரி, வெரி குட், ஆன்சர் சரி. பட் எனக்கு அந்த விளக்கம் வேணும். ஏன் ஆன்சர் அந்த ஆன்சர் தான் வருது அதான் கேள்வி. வெரி குட். அப்ப முழு எண்களை மட்டும்தான் தரும். இன்டிஜரும் இருக்கிறதால முழு எண்கள். அப்ப 5க்குள்ள 2ன்றது முழுசா எத்தனை தடவை இருக்கு? முழுசா 2 தடவை தான் இருக்கு. இந்த தசக்முத்துற வேலையெல்லாம் இல்ல. அப்ப முழுசா 2 தடவை இருக்குன்றதால தடவைகள் தான் எங்களுக்கு டிவிஷன் தரம்ன்றதால அப்ப 5 2ஆல பிரிச்சா 2 தான் விட. அப்ப இப்ப சொல்லுங்க கிருஷ்ணி, a mod b என்ன விட? 1. ஏன்? மீதி தான் வரும். அப்ப 5க்குள்ள 2 தடவை முழுசா இருக்குது. அதை தவிர மீதி வந்து 1. ரைட், ஓகே. அப்ப பேசிக்கா டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மொடியூலஸ்ன்றதெல்லாம் ஓகே நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த விஷயம் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் தான் இப்ப பாத்துட்டு இருக்கு. ஏக்குள்ள 5 போடுங்க, பிக்குள்ள 2 போடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள இதை போடுங்க என்று சொல்லி ஒப்படைக்கிறோம் இல்லையா? அதான் ஒப்படைக்கிறது அசைன்மெண்ட். அதாவது ஒப்படைக்கும் ஆபரேட்டர், அதாவது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இதுக்குள்ள இது இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அப்ப அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆர் பிரச்சனைக்கு இவர் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட். அரித்மெட்டிக் அசைன்மெண்டா என்ன? அரித்மெட்டிக் அசைன்மெண்டா என்ன நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. பேசிக்கா அரித்மெட்டிக் அசைன்மெண்டா என்ன நடக்கும்? அசைன்மெண்ட் வந்து இவர் சமன் சொல்றீங்க, அது மாதிரி இது கூட்டுறதுக்கு சமன் அது மாதிரியா? அப்ப அரித்மெட்டிக்கையும் அசைன்மெண்டையும் சேர்த்த மாதிரியான வேலைப்பாடுகள் தான் இந்த அரித்மெட்டிக் அசைன்மெண்ட். எப்படி சொன்னா, இப்ப a ஈக்குவல் a plus b, a ஈக்குவல் a plus b, அதாவது a என்றவர் இனி சமனாகிறார், அதாவது ஒப்புமை ஏற்றுக்கொள்றார். எப்பன்னு சொன்னா பழைய ஏயோட b கூட்டும் போது. பழைய a எத்தனை? கடைசியா a எத்தனை? b எத்தனை கடைசியா? 2. அப்ப 5 2 7. இனிமே a எத்தனை? அப்ப 7. அப்ப c அவுட்ல நான் ஜஸ்ட் a ன்னு கொடுக்குறேன் பாருங்க. a ன்னு கொடுத்தா என்ன வரும்? 7. சரி, அது 1 7ன்னு யோசிக்க வேணாம். இந்த 1ன்றது இதுக்குரிய வேல்யூ. இங்க என்டல் கொடுக்குறேன் 7ன்றது வர. அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா பேசிக்கா
அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் சொன்னா ஏற்கனவே இருக்கிறவருக்கு வேற ஏதாவது மாற்றங்கள் செய்தா அதையும் அக்செப்ட் பண்ணி புதுசா உருவாக்கி கொள்ற ஆள் தான் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட். அப்ப ஏற்கனவே இருக்கிற ஏயோட பிஏ கூட்டினா என்ன விட வருதோ அவதான் இங்க புது ஏ. இந்த வேலையை அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் எப்படி எழுதலாம்னு சொன்னா இதுக்கு பதிலா ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் பி என்றதுக்கு பதிலா எப்படி எழுதுறோம்னு சொன்னா ஏ பிளஸ் ஈக்குவல் பி. ஏன் ஏயோட தான் இந்த ஏயும் சேர்ந்து ஒரு ஏயா மாறிடுவார். மற்றபடி கூட்டலும் சமனும். அப்ப கூட்டல் சமன் ரெண்டு இந்த பக்கம் வரும், வலது பக்கம் தான் எப்பயுமே சமன் வரும். அதுக்கப்புறம் 6 பி. அப்ப ஏற்கனவே இருக்கிற ஏயோட பிய கூட்டி திருப்பி ஏக்குள்ளேயே போடுங்க அப்படின்னு சொல்ற இந்த ஆபரேட்டர் தான் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ரெண்டுமே ஒன்றுதான், இதுக்கும் எவ்வளவு தான் தரும். அப்ப அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ன்றவர் இதுதான், அதாவது இருக்கிறோட மாற்றங்கள் செய்யறது. அப்ப இப்ப விளங்குச்சு அசைன்மெண்ட் அரித்மெட்டிக் என்ன, அசைன்மெண்ட் என்ன, அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் என்ன. ரைட். சொல்லுங்க ஒரு நிமிஷம். அதுல அந்த பிரிக்கிறத கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க சார். பிரிக்கிறது அதாவது ஏ டிவைட் பி இப்படியா? ஓ அப்படிதான். ரைட். இப்ப ஏ டிவைட் பி. அப்ப ஏ பி ஆல பிரிச்சா என்ன விட? 2. அப்ப இனிமே ஏக்குள்ள என்ன இருக்கும்? ஏ சமன் 2. அதான் அர்த்தம். சரி ஓகேயா? ஓகே சார். ஓகே ரைட். அப்ப பேசிக்கா அப்ப இந்த அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் அண்ட் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் இந்த மூணும் கிளியரா இருக்கும். சரி, இனி அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். நான் இவ்வளத்தையும் கமெண்ட் பண்ணிக்கொள்றேன். சோ இப்ப இனி அடுத்த விஷயம் என்ன சொன்னா இன்டெஜர் டைப்பா k and all together equal 6 செமிகோலன். அதே மாதிரி இன்டெஜர் l equal 9. இப்ப நான் வந்து c அவுட் பண்றேன், பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும். பிராக்கெட்டுக்குள்ள எழுதுறதுக்கு காரணம் ரிலேஷன் ஆபரேட்டரோ லாஜிக்கல் ஆபரேட்டரோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் தரும். ரிலேஷன் ஆபரேட்டர் தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ரிலேஷன் ஆபரேட்டர் சொன்னா தொடர்பு படுத்தி பாக்குறது, ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி பாக்குற விஷயம் தான் ரிலேஷனல். அப்ப ரிலேஷன் ஆபரேட்டர் இங்க ஒன்றோட ஒன்று தொடர்படுத்தி பாக்குற ஆபரேட்டர் ரிலேஷன் ஆபரேட்டர். அந்த வகையில k என்றவருக்குள்ள 6 இருக்க, l என்றவருக்குள்ள 9 இருக்க. சி அவுட் பண்றேன். இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் ஒரு விஷயம் எழுத போறேன், அதாவது k என்றவர் சிறிது l விட எண்டல். திருப்ப சி அவுட் பண்றேன், k என்றவர் ஈக்குவல் டு 8 இருக்கு எண்டல். அதுக்கப்புறம் சி அவுட் பண்றேன், l என்றவர் பெரிது 5 விட எண்டல். சி அவுட் L greater than or equal to 6. வேணா 9. அடுத்தது C அவுட் பண்றேன், L not equal to 5. வடிவா கவனிச்சிருப்பீங்க. முதலாவது விஷயம் பிராக்கெட்டுக்குள்ள எழுதிருக்கேன். பிராக்கெட்டுக்குள்ள எழுதிருக்கான விவரத்தையும் முதல் செய்யுங்க அப்படின்றதுக்காக பிராக்கெட்டுக்குள்ள எழுத வரும் இல்ல, பொட்மாஸ் வரும் இல்ல. அப்ப சி அவுட் பண்ண போறேன், கே வந்து 1 விட சின்னனா இருந்தால், அப்ப கே வந்து 1 விட சின்னனா இருக்கா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னா ட்ரூ அல்லது ஃபால்ஸ், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 1 or 0 தான் உங்களுக்கு கிடைக்கும். சி பிளஸ் பொறுத்த வரைக்கும் பூலியன் வேல்யூனால தான் கிடைப்பார். நான் சி அவுட் பண்ணி சொல்றேன், கே என்றவர் எல்ல விட சின்னனா இருந்தா, எல்ல விட சின்ன கே. நோ சார். அப்ப அவுட்புட்ல என்ன வரும்? 1. கே விட எல் பெரிதுன்னு தான் சார் அடையாளம் போட்டீங்க. எதுடா? எல் இல்லடா 1. அது எல்லுடா. இது எல், சரி சரி. இது 1. இது 1 சாரி இது எல், சரியா? ரைட். இப்ப அடுத்த கேள்வி,
கே என்றது இது சமனா, இது அர்த்தம் என்ன? இது ஒரு சமன் இல்ல, ரெண்டு சமன். ரெண்டு சமன்டா சமனா ரெண்டு கேக்கும். அதாவது இதுக்கு இது சமனா, கே என்றது 8க்கு சமனா சமனா இல்ல இல்ல இல்ல. அப்ப என்ன அவுட்புட்ல வரும்? அண்ணா வரும். ஒன்னா ட்ரூ இல்லடா இல்ல. அப்ப இல்ல, கே என்றது 8க்கு சமன் இல்ல. அப்ப என்ன அவுட்புட்? ஃபால்ஸ் ன்னு வரும். ஃபால்ஸ் என்ன? ஜீரோ. ரைட். அடுத்தது எல் வந்து 5 விட பெருசான்னு கேட்டிருக்கு. பெருசா இல்ல, எல் வந்து 5 விட பெருசா? இல்ல சார். ஓ இல்லையா? ஓ. அப்ப என்ன ஆகும்? எல் 1. இப்ப சொல்லுங்க, எல்ங்கிறது 9 அல்லது 9 விட பெருசா, அதாவது 9க்கு சமனா இருக்கலாம் அல்லது 9 விட பெருசா இருக்கலாம். போமா 1. அடுத்தது எல் என்றது 8க்கு சமன் இல்லையா? போமா அப்ப என்ன 1. அப்ப அவுட்புட் இதான். அப்ப சோ 1 0 1 1 1 சரிதானே? அப்ப அது இங்க எண்டல் போட, அதெல்லாம் அப்படி பக்கத்துல வந்துருக்கு 11 இருக்கு. அது எண்டல் ரைட். அப்ப பேசிக்கா உங்களுக்கு இந்த கான்செப்ட் விளங்கி இருக்கணும். ரைட். சோ பேசிக்கா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்ப பேசிக்கா கான்செப்ட் இதுதான். அப்ப நார்மலா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கான்செப்டுகள் இதுதான். அப்ப என்னென்ன கான்செப்டுகள்? அப்ப நார்மலா ரிலேஷன் ஆபரேட்டர் இதுதான். ரைட். சோ இவ்வளவும் முதல் கிளியரா உங்களுக்கு? ஓ சார், ஆனா அந்த இதை செஞ்சு பார்க்கணும். ரைட். ஓகே. சோ எனக்கு அடுத்த ஷெட்யூலுக்கு ஸ்டார்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இன்றைக்கு இந்த ரிலேஷனலோட நிப்பாட்டுறேன். நாளைக்கு லொஜிக்கலையும் பார்த்து இன்கிரிமெண்ட்டையும் பார்த்து அதுக்கு இஃப் கேஸ் ஸ்விட்ச் கேசஸையும் பார்க்கணும். நாளைக்கு 2 மணிக்கு போடுவோம், நாளைக்கு 2 மணிக்கு போடுவோம். நாளைக்கு கொஞ்சம் லென்த்தியா எடுப்போம், பிரச்சனை இல்லை. பட் நாளைக்கு 2 மணிக்கு இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களையும் இன்றைக்கு பார்த்த விஷயங்களையும் பார்த்து கொண்டு வாங்க. கிளாஸ் செஞ்ச அந்த கேள்விகளையும் பார்த்து கொண்டு வாங்க. நாளைக்கு உதவியா இருக்கும். நாளைக்கு நாங்க அப்ப லொஜிக்கல்ல இருந்து அங்க இன்கிரிமெண்ட் இஃப் கேஸ் ஸ்விட்ச் கேஸ் லூப் முடிஞ்சா அரே அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதைகளையும் சும்மா பார்க்க போறோம். ஆனா டீப்பா பார்க்க போறது 4 விஷயம் தான். இந்த லொஜிக்கல் ஆபரேட்டர், இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் இஃப் கேஸ் ஸ்விட்ச் கேஸ் லூப், இந்த 4 தான் நாளைக்கு டீப்பா பார்ப்போம். முடிஞ்சா அங்கால அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். சரிதானே? சோ அதுக்கு முன்னாடி ஒழுங்கா கேட்கிற விஷயம் தான். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். லாஸ்ட் கிளாஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஓகே நஜிலா, நான் இப்பதான் கொஞ்சம் சொன்னேன். கூகுள் கிளாஸ் ரூம்ஸ்ல தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல வீடியோ வந்து யாராருக்கு தேவையோ அவங்க, அதாவது கவரேஜ் பிரச்சனை இருக்கிறார்கள் அல்லது லாஸ்ட் கிளாஸ் என்னட்ட முதலே இன்ஃபார்ம் பண்ணி வராமல் இருந்தா அவங்களுக்கு தான் அந்த வீடியோவை அக்சஸ் பண்ண விடுவேன். காரணம் அப்பதான் அது ஒரு பெர்ஃபெக்டா போய்கிட்டு இருக்கும். அப்படி இல்லாட்டி எல்லாரும் இப்ப கிளாஸஸ் சில டைம் லீவ் எடுத்துட்டு கிளாஸஸ் வராமலையும் அப்ப இந்த வீடியோவை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடம் கேர்லெஸ்ஸா இருக்க வாய்ப்பு. ஸோ அதனால கிளாஸஸ் ஒழுங்கா அட்டன் பண்ணணும். அட்டன் பண்றாங்களுக்கு அமைய அவங்க கேட்கறதுக்கு அமைய கூகுள் கிளாஸ் ரூம்ல அவங்களோட மெயில் அட்ரஸ் ஆக்சஸ்ல விட்டுருப்பேன். அவங்க பார்த்து கொள்ளலாம். ஆல்மோஸ்ட் நான் இந்த சாட்டர்டே சண்டேயோட நான் அதுல எல்லாம் பாசிபிளா இருக்கக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அந்த டைம் பார்த்துக்கணும். சரியா? ஆல்ரைட். வேற ஏதாவது கேட்க இருக்கா? வேற ஒன்றும் இல்லை இது வரைக்கும் எனக்கு இல்ல. இந்த கேள்வி ரிஸ்கி சத்தம் இல்லாமையா கேளண்டா ரிஸ்கி சத்தம் இல்லாமையா அப்புறம் விலங்கலன்னு சொல்லுவா. விலங்குனா ஏன்டா கேக்க? ரைட். சரி, அப்ப நாளைக்கு 8 மணிக்கு சந்திப்போம். ரைட்டா? ஓகே. And then take care. Bye. Have a good day. Subin Raj. Raj.
Mr. Raj. Thank you, sir. கிளாஸுக்கு ஒரு கடைமுறையை பின்பற்றி அவன் மட்டும்தான் ரிஸ்கி தான். முடிக்கும் போது சொல்லுவோம், வழக்கம் போது சொல்லுவோம். வேற லெவல். Guys, first of all, good evening, guys. Good evening, Jamshian, and good evening, Vidura. So, நீங்க ரெண்டு பேரும் வெயிட்டிங் ரூம்ல இருந்தீங்க, பட் எனக்கு நோட்டிபிகேஷன் ஒழுங்கா பார்க்கல. நான் அப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் ஆகல காணையிலன்னு யோசிச்சேன். ரைட், ஓகே. ஜம்ஷியன் அண்ட் விதுரா, நான் கைக்கிற கிளியரா இருக்கு தானே? ரைட். சார். ரைட், சரி. அப்ப நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். நாம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வளமையா கேட்கிற கேள்விதான். ஸோ காய்ஸ், ஒருக்கா ரெண்டு பேரும் திரும்ப ரீகனெக்ட் ஆகலுமா? நான் என்னுடைய மீட்டிங் ஒருக்கா க்ளோஸ் பண்ணி திரும்ப ரீஸ்டார்ட் பண்றேன். ஒருக்கா டக்குனு கனெக்ட் பண்ண. ஓகே சார். ரைட்.